நெல்லை மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் அமைந்திருக்கும் கடனா அணையின் ஷட்டரில் ஏற்பட்டிருக்கும் பழுது காரணமாக தண்ணீர் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், இந்த அணையின் ஷட்டர் பழுதடைந்தது பற்றி பொதுப்பணித்துறையினருக்கு தெரிந்திருக்கிறதா? ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களா? கணேஷ், இந்த சட்டர் பழுது என்பது கடந்த சில நாட்களாகவே இருந்து, அது கடந்த சில வருடங்களாகவே சொல்லப்பட்டு வந்தது விவசாயிகள் தரப்பில். ஏனென்றால் இந்த சட்டர்களை பழுது நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் அதேபோல விவசாயிகள் கூட்டத்தின் போதும் விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில்தான் இந்த சட்டர்களை பழுது பார்க்கும் பணிக்காக சுமார் 3,33,00,000 வரைக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது கடனா அணையின் முழுமையான மேம்பாட்டு பணிகளுக்காக, அந்த பராமரிப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டு கடந்த இந்த 2016 பிப்ரவரி மாதம் தொடங்கி இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக அணையின் பராமரிப்பு பணிகள் அதோடு சேர்ந்து இந்த சட்டரை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையினர் தரப்பில் நடைபெற்று வந்த இந்த பணியின் போது நேற்று இந்த சட்டரில் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சட்டர் அந்த கீழே அந்த அடிப்பாகத்தில் அந்த வேலை நடந்திருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த சட்டர் மேலே அதிகமாக உயரம் தூக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தண்ணீர் அதிகமாக வெளியேறியுள்ளது. இதனை உடனடியாக தடுக்க முடியாத பொதுப்பணித்துறை ஊழியர்களும் திணறியுள்ளனர். தொடர்ந்து, அதாவது நேற்று மாலை தொடங்கி இன்று காலை வரைக்கும் இந்த தண்ணீர் என்பது அதிக அளவில் வெளியேறி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 அணைக்கட்டுகளில் முக்கியமான அணைக்கட்டாக இந்த கடனா அணைக்கட்டும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெயில் காலங்களில் கூட இந்த அணைகளில் குறைந்த அளவு தண்ணீர் இருக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளுக்கு மிகப்பெரிய அளவில் குடிநீருக்கு பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தின் காரணமாக இந்த விவசாயிகள், இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய 15 நாட்கள் வரைக்கும் பயிர் செய்யக்கூடிய அளவிற்கு தண்ணீர் வீணாக போயிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த வேளாளருக்கு அவற்றை கேட்கலாம். கணேஷ், சொல்லுங்க, என்ன நடந்தது நேற்று சம்பவம்? நேற்று சுமார் 5:30 மணி அளவில் நாங்கள் வயலுக்கு வருகிற பொழுது ஆற்றில் தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கும்போது என்ன காரணம்னு கேட்கையில் சட்டர் பழுதாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நேரடியாக நாங்கள் ஈய முறையிட்டோம். என்ன சொன்னார்னா, ஏற்கனவே ஒரு பழைய சட்டர் தூக்கி உள்ளே போட்டுட்டு பழைய மெயின் சட்டர் நாங்கள் வேலை பார்க்குறோம். அந்த தண்ணி கசிவு இல்லாமல் முழுமையாக அடைக்கிறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இது பொதுப்பணித்துறையிடம் உடனடியாக முறையிட்டதன் பேரும் அதே போல் மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து அவரிடம் உடனடியாக தெரிவித்ததன் பேரில் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக சட்டர் அடைக்கும் பணி நடைபெற்று வந்து இன்று காலை அது ஓரளவிற்கு அடைக்கும் பணி நடைபெற்று முடிந்துள்ளது. கணேஷ், நாகராஜ், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டையும் பேசுனீங்க. இந்த கடனா அணையுடைய பூகோள ரீதியான முக்கியத்துவம் என்ன? இந்த அணையினால எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எத்தனை ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன? எந்த அளவிற்கு இந்த ஷட்டர் பழுதால பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது மிகப்பெரிய ஒரு விவசாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லணும். ஏனென்றால் இதில் தான் ஒரு 11 அணைக்கட்டு அமைஞ்சிருக்கு. இந்த 11 அணைக்கட்டில் தான் இந்த கடனா அணையும் ஒன்று. இதுக்கு அருகிலே ராமாநதி அணைக்கட்டும் இருக்குது. இந்த 2 அணைக்கட்டுகளை இணைத்தால் மிகப்பெரிய அளவில் விவசாயங்கள் பலம் பெறும் அப்படிங்கிறது இந்த மக்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, இந்த விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை என்றே சொல்லலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த கடனா அணைங்கிறது வெயில் காலங்களில் கூட தண்ணீர் இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய 22 பஞ்சாயத்துகளுக்கு குடிநீர் இந்த அணை நம்பி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பார்த்தா சுமார் 12,000 ஏக்கர் வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாக விவசாயம் நடக்கக்கூடிய பகுதிக்கு முக்கிய ஆதாரமாக அந்த கடனா அணைக்கட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த கடனா அணையில் தண்ணீர் திறப்புக்கு விவசாயிகள் மத்தியில் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழல், அதாவது இருதரப்பு விவசாயிகளிடையே ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த அணையில் தான் தற்பொழுது அந்த பராமரிப்பு பணிகள் நடந்து வருது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இந்த அணைக்கட்டில் சட்டரில் செய்யப்பட்ட வேலை தாமதமாக தொடங்கியது அப்படிங்கிறத இந்த விவசாயியோட குற்றச்சாட்டாக இருக்கு. அது குறித்து வேளாளர்கிட்ட கேட்கலாம். சார், சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அந்த சட்டரில் வேலை செஞ்சு நடந்தது சரிதானா அப்படிங்கிறது? இது காலம் தாழ்த்தி ஏப்ரல் மேலே செய்யக்கூடிய வேலையை இப்போ நாங்கள் பணியை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ சுமார் ஒரு 10,000 ஏக்கருக்கு இப்போ நடுகை நாற்று பாயிருக்கிறோம். இந்த நடுகையை சீரழிக்கிற விதத்தில் இன்றைக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலையை முன்னக்கூட்டியே தண்ணீர் இல்லாத அணையில் அணைக்கட்டில் தண்ணீர் இல்லாத நேரங்களில் அவங்க இந்த சட்ட வேலையோ மற்ற மராமத்து பணிகளை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எங்கள் விவசாயம் முழுமையாக பாதிக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த சட்ட வேலையை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தண்ணி அதிகமாக லீக்கேஜ் போகுதுன்னு சொல்லி அந்த ஏற்கனவே இருந்த பழைய சட்டரில் ஒரு 3 இன்ச்சு தண்ணீர் வீணாக ஆற்றுல போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அதை அடைக்கிறதுக்கு எஸ்டிஓ, ஏஇ இவங்கெல்லாம் மணல் மூட்டைகளை அடுக்கி தண்ணீர் லீக்கேஜ் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஏதோ உத்தரவின் பேரில் அல்லது தண்ணீர் குடிதண்ணிக்கு தேவை இருக்கோ என்கின்ற காரணத்தினால இன்னும் தெரியலை, இவங்க புதிதாக ஒரு பழைய சட்டரை தூக்கி முதல்ல அடைச்சிட்டு இந்த பழைய சட்டை வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இந்த லீக்கேஜ் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததில் அந்த சட்டர் இறங்கக்கூடிய பகுதி 2 சைடில் உள்ள அந்த இறங்கக்கூடிய கால் பகுதியானது அந்த போர்ட்ஸில் நெளிந்து விட்டது.
அது எழுதி விட்ட காரணத்தினால வெல்டிங் பண்ணி எல்லாம் இது அதாவது பண்ணாங்க. கணேஷ், இதை பொறுத்த வரைக்கும் அந்த கடன் ஆணைய சட்டரை பொறுத்த வரைக்கும் நீண்ட வருடங்களாகவே இந்த விவசாயிகள் கோரிக்கையாக இருந்தது. அதாவது இந்த சட்டரை சரி செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பது. அதாவது அணை கட்டியதிலிருந்து பல வருடங்களாக இந்த பராமரிப்பு, அதாவது குறிப்பாக இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கூட அவர்கள் கூறியது 1974க்கு பிறகு, அதாவது சுமார் 40 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது அந்த பராமரிப்பு என்பது மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாகவே சட்டரில் உள்ள பழுது என்பது உடனடியாக நீக்கப்பட முடியவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் நேற்று இந்த சட்டர் என்பது பிரச்சனை ஏற்பட்டு தண்ணீர் அதிக அளவில் வெளியேறியது காரணமாக தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் நேற்று இரவு முதல் தொடர் வேலை காரணமாகத்தான் தற்பொழுது அந்த சட்டர் அடைக்கப்பட்டுள்ளதாக, அது காலையில் தான் அந்த சட்டர் அடைக்கப்பட்டது. அதாவது ஓரளவிற்கு தண்ணீர் வெளியே வரும் அளவிற்கு சட்டர் அடைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்.